அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ப்ராபபிலிட்டி அப்படின்ற ஏரியாவில் பேயிஸ் தியரம் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பேயிஸ் தியரம் பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். Customers are used to evaluate preliminary product designs. In the past, 95% of highly successful products received good reviews. So, highly successful products. ஸோ ஹைலி சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்டை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், மாடரேட் சக்ஸஸ்ஃபுல்ல பின்னு எடுத்துக்கலாம், பூவர் சக்ஸஸ்ஃபுல்ல நம்ம சின்னு எடுத்துக்கலாம். நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக ஏபிசின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ 95%, 60%, 10% கொடுத்துருக்கும். ஸோ இன் அடிஷன் இங்கே பார்த்தீங்கன்னா இன் அடிஷன் 40% ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஹாவ் பீன் ஹைலி சக்ஸஸ்ஃபுல். அப்போ பி ஆஃப் ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லை தான் நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ பி ஆஃப் ஏன்றது 40%ன்னு சொல்லலாம், இல்லை 40/100ன்னு சொல்லலாம். அதே மாதிரி மாடரேட்டை பின்னு எடுத்துக்கலாம். ஸோ பி பார்த்தீங்கன்னா 35% மாடரேட் சக்ஸஸ்ஃபுல். இப்போ 35%ன்னு சொல்லலாம், இல்லை 35/100 சொல்லலாம். தென் 25% பூவர் ப்ராடக்ட்ஸ். அப்போ பி ஆஃப் சின்றது பூவர் ப்ராடக்ட்ஸ் 25/100ன்னு சொல்லலாம், இல்லை 0.25ன்னு சொல்லலாம். எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? இந்த 40/100ன்னு சொல்லலாம், இல்லை 40 சொல்லலாம். 0.40. ஸோ இது பார்த்தீங்கன்னா 0.35. இந்த பார்த்தீங்கன்னா 0.25. சரிங்களா? தீஸ் டேட்டாஸ் ஆர் கிவன். ஸோ கூட என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க, 0.40. தென் கூட என்ன சார் கொடுத்துருக்கோன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன் என்னன்னு பாருங்க. இன் தி பாஸ்ட் 95% ஹைலி சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட் ரிசீவ்டு குட் ரிவ்யூ. ஸோ 95% ஆஃப் சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட் குட் ரிவ்யூ. அப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்கோம்னா பி ஆஃப் குட் ரிவ்யூஸ் ரிசீவ்டு பை ஹைலி சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ். இந்த ஹெச் தான் நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போ பி ஆஃப் good reviews produced by A. Good reviews produced by A என்றது 95%. இல்லைன்னா 95/100ன்னு சொல்லலாம், இல்லை 0.95 கூட சொல்லலாம். ஸோ குட் ரிவ்யூஸ் received by highly successful products. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி குட் ரிவ்யூ received by moderate products. ஸோ moderate products. இப்போ G/P மாடரேட்டுக்கு நம்ம பின்ற நேம் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் மாடரேட் சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட் ரிசீவ்டு குட் ரிவ்யூ. 60%. சரிங்களா? அப்போ என்ன ஆகும்னா 60%ன்னு சொல்லலாம், இல்லை 60/100 சொல்லலாம், இல்லைன்னா 0.60 கூட சொல்லலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குட் ரிவ்யூஸ் ரிசீவ்டு தென் பூவர் ப்ராடக்ட்ஸ். குட் ரிவ்யூஸ் ஆனால் பூவர் ப்ராடக்ட்ஸ். அப்போ பி ஆஃப் G/C. ஸோ அதுக்கு என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஸோ 10% ஆஃப் பூவர் ப்ராடக்ட்ஸ். ப்ராடக்டே ரொம்ப பூவராக தான் இருக்கு, ஆனால் என்ன ஆகுது, நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்குறாங்க. 10% மட்டும்தான். ஸோ 10%, இல்லைன்னா 10/100, இல்லைன்னா 0.10ன்னு எடுத்துக்கலாம். ஸோ தீஸ் டேட்டாஸ் ஆர் கிவன். ஓகேங்களா? இப்போ என்ன ஃபைண்ட் பண்ணுன்றதை பாருங்க. ஸோ வாட் ஐ நீட் டு ஃபைண்ட்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ப்ராடக்ட் அட்டைன்ஸ் குட் ரிவ்யூ. ஸோ பொதுவாக எனக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணால் அந்த ப்ராடக்ட்டுக்கு குட் ரிவ்யூஸ் இருந்தால் மட்டும் போதும், அதுக்கு என்ன பாசிபிலிட்டின்னு கேட்குறேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பை லா ஆஃப் டோட்டல் ப்ராபபிலிட்டி. ஸோ லா ஆஃப் டோட்டல் ப்ராபபிலிட்டி என்ன சார் சொல்லுதுன்னா குட் ரிவ்யூஸ் மட்டும்தான் வேணும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் குட் ரிவ்யூஸ் இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த குட் ரிவ்யூஸ் 3 பாசிபிலிட்டிஸ்லையுமே இருக்கு. ஹைலி சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்டும் குட் ரிவ்யூஸ் வாங்கியிருக்குது, மாடரேட் சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்டும் குட் ரிவ்யூஸ் வாங்கியிருக்குது, பூவர் சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸும் குட் ரிவ்யூஸ் வாங்கியிருக்குது. அப்போ 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ முதல்ல நான் என்ன சூஸ் பண்ணுறேன்னா ஹைலி சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ப்ராடக்ட் குட் ரிவ்யூஸ் வாங்கியிருக்குது. அப்போ G/H.
நான் சூஸ் பண்ணது ஹைலி சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்டை சூஸ் பண்ணேன், அது குட் ரிவ்யூஸ் வாங்கியிருக்குது. அட் த சேம் டைம் இல்லை சார் மாடரேட் சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் தான் வாங்குறேன், அந்த ப்ராடக்ட்ல என்ன ஆகுது, குட் ரிவ்யூஸ் இருக்குது, ஜி பை எம் செகண்ட். இல்லை சார் பூவர் பி, அதுவும் என்ன ஆகுது, பின்றது என்ன சீன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதுலேருந்து நமக்கு குட் ரிவ்யூஸ் இருக்குது, நம்ம ஏபிசின்னு கொடுத்துருக்குறோம். இல்லை சார் நான் குட்டு மாடரேட்டு பூவர்னு வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 2 பிபி வருன்றதுக்காக சிக்கு பதிலாக நம்ம பின்னு கொடுத்துருக்கோம். இந்த 2 இடத்துல பிபி வர்றதுனால கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. அப்போ பி ஆஃப் ஹெச்க்கான வேல்யூன்னு பார்க்கணும். ஸோ பி ஆஃப் ஹெச்க்கான வேல்யூ 0.4 சம்லேயே கொடுத்துருக்கோம். டவுட்னா முன்னாடி திருப்பி பார்த்துங்க. இன்டூ குட் ரிவ்யூஸ் ரிசீவ்டு பை ஹைலி சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்டுக்கு 0.95. அதே மாதிரி மாடரேட் ப்ராடக்ட் என்ன சார்ன்னு பார்த்தீங்கன்னா 35% இல்லைனா 0.35 சொல்லலாம். ஸோ மாடரேட் ப்ராடக்டாக இருக்குது, ஆனால் குட் ரிவ்யூஸ் வாங்கியிருக்கு, அதுக்கான பாசிபிலிட்டி 0.60. பூவர் ப்ராடக்ட்டுக்கான பாசிபிலிட்டி எவ்வளோ, பூவர் ப்ராடக்ட் பி ஆஃப் கேபிட்டல் பியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 25% இல்லை 0.25% ஆஃப் ஐட்டம் பூவர் ப்ராடக்ட்ஸாக இருக்குது, ஆனால் அதுவும் என்ன இருக்குது, குட் ரிவ்யூஸ் வாங்கியிருக்கு, அதுக்கான பாசிபிலிட்டி 0.10. கேல்குலேட் ஒர்க் பண்ணுங்க சார், இதனோட தனித்தனியாக ஒர்க் பண்ணிங்க, அப்போ தான் நமக்கு சேஃபு. ஸோ 0.4 into 0.95. ஸோ 0.38 ஃபஸ்ட்டுக்கானது. செகண்டுக்கானது 0.35 into 0.60. ஸோ 0.21. தேர்டுக்கானது 0.25 into 0.1. ஸோ 0.025. 0.025. சரிங்களா. இப்போ இந்த 3 ஆட் பண்ணுங்க சார். 0.025 plus 0.21 plus 0.38 3 ஆட் பண்ணீங்கன்னா 0.615 கிடைக்குது. 0.615. ஸோ பொதுவாக ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுக்கலாம், சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் எடுத்தாலும் சரி, மாடரேட் ப்ராடக்ட் எடுத்தாலும் சரி, இல்லை புவர் ப்ராடக்ட் எடுத்தாலும் சரி. ஸோ அதுக்கு குட் ரிவ்யூஸ் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டி 0.615 சொல்லலாம், இல்லை 61.5% கூட சொல்லலாம். ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் முடிஞ்சது. செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க சார். இஃப் எ நியூ டிசைன் அட்டைன்ஸ் குட் ரிவ்யூ, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் வில் பி ஹைலி சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட். ஸோ குட் ரிவ்யூஸ் வாங்கணும், அது ஹைலி சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டாக இருக்கணும். சரிங்களா. குட் ரிவ்யூஸ் ஹைலி சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டாக இருக்கணும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் குட் ரிவ்யூ இருக்கணும், அது சேம் டைம் ஹைலி சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டாக இருக்கணும். ஹை சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட்ல இருந்து வெளியே வரணும். சரிங்களா. அப்போ அது என்னன்றது பார்ப்போம். அப்போ என்ன பண்ணணும்னு, ஹைலி சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டை சூஸ் பண்ணணும். அதுல இருந்து குட் ரிவ்யூஸ் வரணும். சரிங்களா. அப்போ ஜி இருக்கு இல்லைங்களா, அப்போ கீழே வந்து என்ன ஆகும்னா பி ஆஃப் ஜி ஆயிரும், குட் ரிவ்யூ. ஸோ குட் ரிவ்யூக்கான பாசிபிலிட்டி 3 பாசிபிலிட்டி இருக்கு, 1, 2 and 3. ஸோ 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. குட் ரிவ்யூஸ் ஹைலி சக்சஸ்ஃபுல்லையும் வரலாம், மாடரேட்லையும் வரலாம், பூவர்லையும் வரலாம். சரிங்களா. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா ஹைலி சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட் இருந்து வரணும். அப்போ ஹைலி சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் ஒன் 0.38. இப்போ 0.38 போட்டால் வேலை முடிஞ்சது சார். 0.38 டிவைடட் பை பி ஆஃப் ஜி. இல்லை சார் நான் சிம்பிள் எழுதுறது ஃபீல் பண்ணால் எழுதலாம். ஸோ ஹைலி சக்சஸ்ஃபுல் அந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறோம், அதில் குட் ரிவ்யூஸ் இருக்கணும். ஸோ ஜி பை ஹெச்னு சொல்லுவோம். சரிங்களா. எல்லாமே ஒன்று தான், ஃபார்முலா எழுதினாலும் சரி, இல்லை டேரக்டாக எழுதினாலும் சரி. திஸ் இஸ் கம்ஸ் அண்டர் பேயிஸ் தியரம். இந்த இடத்துல தான் நம்ம பேயிஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது லா ஆஃப் டோட்டல் ப்ராபபிலிட்டி. ஸோ இதுக்கான வேல்யூ 0.38 டிவைடட் பை 0.615. கேல்குலேட் ஒர்க் பண்ணி பாருங்க சார், என்ன வருதுன்னு பாருங்க. 0.38 டிவைடட் பை 0.615 போட்டிங்கன்னா 0.617 வருது, இல்லை 0.62 கூட வச்சுக்கலாம். டென்டேட்டிவாக நம்ம 0.62 கூட வச்சுக்கலாம். இது செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் என்ன சார் கேட்டிருக்கேன்னு பாருங்க. இஃப் எ ப்ராடக்ட் டஸ் நாட் அட்டைன் குட் ரிவ்யூ,
அப்போ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் வில் பி ஹைலி சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட். அப்போ ஹைலி சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்டாக இருக்கணும், அது டஸ் நாட் அட்டைன் குட் ரிவ்யூவாக இருக்கணும். அதுக்கு என்ன பாசிபிலிட்டின்னு பார்க்கணும். ஸோ தேர்ட் ஒன் என்ன சார் சொல்கிறோம், குட் ரிவ்யூ இருக்கக்கூடாது. அப்போ குட் ரிவ்யூவோட காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கணும். குட் ரிவ்யூ இருக்கக்கூடாது, குட் ரிவ்யூவோட காம்ப்ளிமெண்ட்டு அது எதில் சார் இருக்கணும், ஹைலி சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்டாக இருக்கணும். ஹை சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்டாக இருக்கணும். சரிங்களா? மறுபடியும் வேணா கொஸ்டின் ஒரு டைம் கிளியராக ரீட் பண்ணுங்க. என்ன சொல்கிறேன்னு பாருங்க. ப்ராடக்ட் டஸ் நாட் அட்டைன் குட் ரிவ்யூ. அப்போ டஸ் நாட் அட்டைன் குட் ரிவ்யூனா குட் ரிவ்யூவோட காம்ப்ளிமெண்ட். டஸ் நாட்னா ஆப்போசிட், காம்ப்ளிமெண்ட்ஸ் இல்லைங்களா? அது எதில் இருக்கணும், ஹைலி சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்டாக இருக்கணும். ஸோ நாட் குட் ரிவ்யூ இருக்கணும், ஹைலி சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்டாக இருக்கணும். அப்போ ஜி காம்ப்ளிமெண்ட்ஸ். அப்போ என்ன சொல்கிறேன்னா, சப்போஸ் எழுதுனீங்கன்னா என்ன ஆகுன்னு பாருங்க. சப்போஸ் இந்த டைம் எழுதுனீங்கன்னா பி ஆஃப் ஹைலி சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்டாக இருக்கணும், அதில் பார்த்தீங்கன்னா குட் ரிவ்யூ இருக்கக்கூடாது, ஜி காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கு. ஜி காம்ப்ளிமெண்ட். அப்போ கீழே என்ன சார் ஆகும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜி காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜி காம்ப்ளிமெண்ட். மேலே என்ன சார் இருக்குன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹைலி சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்டை தான் சூஸ் பண்ணணும். அதில் என்ன சார் இருக்குன்னா ஜிக்கு பதிலாக ஜி காம்ப்ளிமெண்ட் இருக்கணும். ஜிக்கு பதிலாக ஜி காம்ப்ளிமெண்ட் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்னென்ன வேல்யூஸ் வேணும்னு பாருங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜி காம்ப்ளிமெண்ட் கிடைக்கணும். இது எனக்கு தெரியும், பி ஆஃப் ஹெச் எனக்கு தெரியும், ஜி காம்ப்ளிமெண்ட் பார் ஹெச் இருக்கணும். அப்போ நமக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. நம்மளோட சம்மில் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சம்மில் இப்போ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். பி ஆஃப் ஜிக்கான வேல்யூ என்ன சார் கண்டுபிடிச்சு வச்சோம், ஜியோட வேல்யூ 0.615 எழுதிக்கங்க. 0.615. அப்போ பி ஆஃப் ஜி காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது என்னென்ன சார், 1 மைனஸ் பி ஆஃப் ஜி தான். அப்போ 1 மைனஸ் 0.615 போடுங்க. 1 மைனஸ் 0.615 போட்டிங்கன்னா 0.385 வந்துருக்கு. 0.385. அப்போ எழுதிருங்க சரிங்க, கீழே எழுதிடலாம் டேரெக்டாக 0.385. ஸோ பி ஆஃப் ஹெச் சம்மிலே கொடுத்துருக்கோம் 40%. பி ஆஃப் ஹெச் அப்படின்றது 40% சொல்லலாம், இல்லைன்னா 0.40 சொல்லலாம். அப்போ அது எனக்கு தெரியும் 0.40. அப்போ ஒரே வேல்யூ மட்டும் எனக்கு தெரியாது சார், ஜி காம்ப்ளிமெண்ட் பார் ஹெச் தெரியணும். ஸோ சம்மில் என்ன கொடுத்துருக்கோன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜி பார் ஹெச் கொடுத்துருக்கோம். சம்மில் ஜி பார் ஹெச் கொடுத்துருக்கோம். குட் ப்ராடக்ட்ஸ் ஜி பார் ஹெச் அதனோட வேல்யூ என்னன்னு பாருங்க சார். ஜி பார் ஹெச்சோட வேல்யூ 0.95 கொடுத்துருக்கு. ஜி பார் ஹெச்சோட வேல்யூ 0.95. இப்போ எனக்கு என்ன சார் வேணும், ஜி காம்ப்ளிமெண்ட் வேணும். ஜி காம்ப்ளிமெண்ட் பை ஹெச்னா 1 மைனஸ் 0.95 தான். காம்ப்ளிமெண்ட்னா ஆப்போசிட். இப்போ 0.05. அப்போ இங்கே பேஸ்ட் பண்ணுங்க சார். ஜி காம்ப்ளிமெண்ட் பார் ஹெச்சோட வேல்யூ 0.05. கால்குலேட்டர் ஒர்க் பண்ணி பாருங்க சார், என்ன வருதுன்னு பாருங்க. 0.40 இன்டூ 0.05 டிவைடட் பை 0.385 போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி 0.052 கூட எடுத்துக்கலாம். 0.052. அதாவது ஹைலி சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்டாக இருக்கணும், அதில் என்ன ஆகணும், பேட் ரிவ்யூஸ் வாங்கியிருக்கணும். குட் ரிவ்யூஸ் வாங்காமல் பேட் ரிவ்யூஸ் வாங்கியிருக்கணும். அதுக்கான பாசிபிலிட்டி. சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கிற இந்த மெத்தட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.